தூத்துக்குடியில் உள்ள பக்கில் ஓடையை மழைக்காலம் வரும் முன் முறையாக தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடற்கரை வரைக்கும் பக்கில் ஓடையானது ஓடுகிறது. 6 கிலோமீட்டர் தூரம் ஓடக்கூடிய இந்த பக்கில் ஓடை 10 அடி அகலத்தில் சிமெண்ட் பூசப்பட்டு ஓடையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஓடை பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏறத்தாழ தூத்துக்குடியை சுற்றி இருக்கிற பல்வேறு பகுதியில் பெய்யக்கூடிய மழை நீர் வடியக்கூடிய ஓடைகளில் இதுவும் ஒன்று. இது முக்கிய பிரதான ஓடையாக இந்த ஓடையை தான் பார்க்கப்படுது. இந்த ஓடை மூலமாக இது நகரின் மத்திய பகுதியில் ஓடுறதுனால நகரத்தில் தேங்கக்கூடிய, அதாவது இப்போ மழை நீராகட்டும் கழிவு நீராகட்டும் இதெல்லாம் இந்த ஓடை வழியாக ஓடித்தான் திரேஸ்புரத்தில் உள்ள கடலில் கலக்கக்கூடிய வகையில் இந்த ஓடை அமைக்கப்பட்டிருக்கு. ஏறத்தாழ இந்த ஓடை 6 கிலோமீட்டர் தூரம் ஓடினா கூட பல இடங்களில் இது ஆக்கிரமிப்புகளால் சுருங்கியும் தண்ணீர் நிலையாக ஓட முடியாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் சரி, இப்போ வணிக நிறுவனங்கள் அப்படி பல இடத்துலேருந்து பலவிதமான குப்பை கூலங்கள் உள்ளிட்ட பொருட்கள் உள்ள இந்த ஓடையில் பொதுமக்கள் போடுறதுனாலையும் அங்கங்கே செடி முளைச்சிருக்கிற மண் திட்டுகளாலையும் இந்த ஓடை முழுமையாக தண்ணீர் வேகமாக ஓட முடியாத சூழல் இருக்குது. இதை கவனம் கொண்டு உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் இந்த ஓடையை முழுமையாக சீரமைச்சு வரும் மழை காலத்திற்கு முன்பாக இந்த ஓடையை முழுமையாக சீரமைச்சு தண்ணீர் ஓடுவதற்கு ஏதுவாக மாற்றி வைக்கணும். அதனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் ஏற்கனவே கடந்த 2023 மிகப்பெரிய வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது போல் மீண்டும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. அதற்கு முன்னதாக மாநகராட்சி நிர்வாகம் இதை உடனடியாக தூர்வார வேண்டும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தூர்வார பணியை மழை காலத்தை மட்டும் செய்யாமல் மாதம் ஒரு முறை பராமரிப்பு பணியாக செய்து வந்தால் இது போன்று மொத்தமாக இந்த ஓடையை அடைக்கக்கூடிய சூழலுக்கு உருவாகாதுங்கிறது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தூத்துக்குடியிலிருந்து நியூஸ் ஆன் தமிழ் செய்திகளுக்காக இசைக்கிறாங்க. இந்த பக்கிலோடைங்கிறது கிட்டத்தட்ட இது தூத்துக்குடி மாநகரத்துக்கு ஒரு உயிர்காக்குங்கிறதே நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2023 ஒரு பெரிய மழை வெள்ளங்கள் இதை அழிக்கும்போது இந்த பக்கிலோடை இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி முதல்ல ஊரே அழிஞ்சிருக்கும். பக்கிலோடை இருக்க போய் அன்றைக்கி அந்த ஊரை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி இதோட தண்ணிகளெல்லாம் கடந்து போய் அன்றைக்கி ஊரை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஆனால் இந்த பக்கிலோடை கேட்டிங்கன்னா இந்த தூத்துக்குடி மாநகரத்தில் இருக்கக்கூடிய முழுவதுமே இருக்கக்கூடிய எல்லா கழிவு தண்ணிகளும் இந்த பக்கிலோடை மூலியமாக தான் இது கடலில் கலக்குது. நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, இந்த பக்கிலோடை கலக்கிற கழிவுகளை ஃபுல்லாகவே நீங்கள் கடலில் கலக்கிறதுக்கு முன்கூட்டியே ஒரு தடுப்பை ஒன்று அணைச்சி ஒரு தடுப்பை ஒன்று நிறுவி அதில் அந்த கழிவுகள்லாம் தடுக்க வச்சு அந்த கழிவுகளை அதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கடலில் கலக்கக்கூடிய கழிவுகள் மிக கம்மியாயிரும். பிளாஸ்டிக்கு மற்ற மாதிரி கழிவுலாம் கலந்து இந்த கடலை அசுத்தப்படுத்துறதுலேருந்து எல்லா வகையிலைக்கும் ஒரு தடுப்பாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். மேலும் இந்த பக்கோடை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ரொம்ப அது இதை வருஷத்துக்கு ஒரு நேரம் தான் க்ளீன் பண்ணுறாங்கிற கண்டிஷனில் இருக்குது. அப்படி இருந்தால் இந்த பக்கோடை கெட்டியும் வேஸ்ட்டு, இந்த பக்கோடை இருக்கிறதும் வேஸ்ட்டு. ஏன்னா எல்லாமே அடைச்சிக்கிறோம், அவரவர் தண்ணி அங்கங்கே தான் இருக்கும். இந்த பக்கோடைய மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பான முறையில் நீங்கள் அந்த கழிவுலாம் அகற்றி க்ளீன் பண்ணணும்னு சொல்லி தாழ்மையாக கேட்டுக்கிறோம். இந்த பக்கலோடைங்கிறது தூத்துக்குடியோட உயிர் நாடி. இதை நீங்கள் மாதந்தோறும் க்ளீன் பண்ணி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி மக்களும் சரி மீனவர்களும் சரி எங்களுடைய வாழ்க்கை சுகாதாரங்கள் மேம்பட்டு கிடைக்கும். நான் தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்துட்டு வரோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாநகராட்சியில் ஒரு பக்கில் ஓடை இருந்துகிட்டு இருக்குது. அது கிட்டத்தட்ட ஆங்கிலேயர் காலத்திலிருந்து அந்த பக்கில் ஓடை செயல்பாட்டில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சமீப காலமாகவே அந்த பக்கில் ஓடை பார்த்திங்கன்னா குப்பையும் கூலமுமாக நிறைஞ்சி அந்த தண்ணிகள் வெளியே போகாமல் மிக மிக மோசமான சூழ்நிலையில் இருக்குது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா அந்த பக்கில் ஓடையில் தான் கடந்த கால மழை வெள்ளத்தின் போது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாநகரம் பெரிய பாதிப்பு இல்லாமல் தப்பிக்கிறதுக்கு அடிப்படை காரணமே அந்த பக்கில் ஓடை தான். பார்த்துக்கோங்க, அந்த பக்கில் ஓடையை மட்டும் இவங்க முறையாக பராமரித்து அந்த வெள்ள நீரை நம்ம 3வது மைல் பகுதியிலிருந்து, அதாவது எஃப்சி குடோன் அருகிலிருந்து ஆரம்பிக்கிற அந்த பக்கில் ஓடை கிட்டத்தட்ட திரேஸ்புரம் கடலில் போய் கலக்கு நீர். இதை மட்டும் இவங்க சரிவர க்ளீன் பண்ணி ஒழுங்காக இந்த நீர்ப்போக்கு வழித்தடத்தை அழகாக வச்சுருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சமீப காலமாகவே பக்கிலோட முழுவதுமே சிட்டியில் உள்ள அனைத்து குப்பையும் கூலங்களும் இந்த பக்கிலோட தண்ணி மண் திட்டுக்களாக இருக்குது. அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒரே மண் திட்டு. அது மட்டும் இல்லாமல் என்டையர் பிளாஸ்டிக் கழிவுகள், வீட்டு கழிவுகள். இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி ஒரு முக்கியமான பக்கிலோட கூட இவங்க க்ளீன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா எனக்கு தெரில. மிகப்பெரிய பாதிப்பு தூத்துக்குடி மாநகர மக்களுக்கு. இவங்க உடனடியாக இராணுவ வேகத்தில் இந்த பக்கிலோடையை க்ளீன் பண்ணி தண்ணி போக்கு நீர்வழித்தடத்தை இந்த மழை நீராக இருந்தாலும் சரி கழிவு நீர்களாக இருந்தாலும் சரி அதை கரெக்டாக அந்த பக்கிலோடைய
நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கிறத நீட்டாக கடலில் போய் கலக்க விட்டாங்கன்னா அடுத்து வரப்போகிற வெள்ள பாதிப்புலேருந்து தூத்துக்குடியை பாதுகாக்கலாம். இல்லைன்னா மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு தூத்துக்குடி மாநகர மக்களுக்கு இருக்குது. இவங்க அந்த மழை வெள்ளம் வந்த அப்போ மட்டும் வந்துக்கிட்டு சும்மா ராணாஞ்சி ஜேசிபி வச்சு அங்கங்கே சும்மா ட்ராமா பண்ணுறாங்களே தவிர முறையாக அந்த பக்கிலோடைய க்ளீன் பண்ணி முறையாக அந்த தண்ணியை வந்து கடலில் கலக்க வைக்கிறங்கிற எண்ணம் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு கிடையாது. இதனால் பாதிப்படைய போகிறது வந்து தூத்துக்குடி மாநகர மக்கள் தான். ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய அவதிக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்க. உடனடியாக பக்கிலோடைய வந்து எஃப்சி குடோன் அருகிலிருந்து தூத்துக்குடி திரேஸ்வரம் வரை பக்கிலோடைய முழுமையாக க்ளீன் பண்ணி அதில் உள்ள மணல் திட்டுக்களை அகற்றி குப்பை கூலங்களை அகற்றி சுகாதார சீர்கேடு வராமல் நம்ம தூத்துக்குடி மாநகரோடத்தோட மக்களை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் அதை உடனடியாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நான் கோரிக்கையாக வைக்கேன். கடந்த 3 வருடமாக தமிழக முதலமைச்சர் உத்தரவுக்கு இணங்க பல்வேறு நடவடிக்கை எடுத்து வந்து தூத்துக்குடியில் முன்னாடி பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சியில் 45 நாள் 50 நாள்லாம் தண்ணி கட்டி கிடக்கும். இப்போ அந்த நிலைமையெல்லாம் மாறி அதுக்கு மழை காலத்துக்கு என்னென்ன வேலையை பண்ணிகிட்டு இருக்கணுமோ அதோட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக தூத்துக்குடி நகரத்திலே தெரியும் 6 கிலோமீட்டர் பக்கலோட சேனல் போகுது. அது தூர்வாரம் பணி நடைபெற்றுருக்கு. அதை க்ளீனிங் கீழே வந்து காங்கிரட் தான் போட்டு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதனை தொடர்ந்து வந்து முன்னாடி 3 சேனல் தான் இருந்தது. பக்கலோட ஒன்று போவோம், கரிக்கலம் காலனி வழியாக ஒன்று போவோம், இன்னொன்று பார்த்திங்கன்னா சவரியான கிரவுண்ட் வழியாக போவோம். அந்த 3மே தூர்வாரத்துக்கு பணி நடந்துக்கிட்டு இருக்குது. இது போக இந்த 3 ஆண்டு காலமாக அது போக ஒரு 7 வழித்தடம் ரெடி பண்ணியிருக்கு. அது 45B இருக்கட்டும் ரோடு, பெரிய பள்ளம் உடன் நிலா சீஃபுட் வழியாக ஒன்று 2, நம்ம ஸ்டேட் பேங்க்லி ட்ரெயின் தெரியும் நார்த் சவுண்ட் தண்ணி எடுத்துகிட்டு போகிறது அது வழியாக ஒன்று ரெடி பண்ணியிருக்கு. மேட்டுப்பட்டி நம்மளோட மையாடி வழியாக ஒரு லைன் ரெடி பண்ணியிருக்கு. முத்துநர் பீச் வழியாக ஒரு லைன் ரெடி பண்ணிகிட்டு இருக்குது. அண்ணம்மாள் காலேஜ் வழியாக ஒரு லைன் ரெடி பண்ணி போயிட்டுருக்கு. இந்த இது திருவிக்கா நகர் வழியாக ஒன்று கடலில் போய் சேர வெளியிட் பண்ணியிருக்கு. இந்த பாதைகள்லாம் இருக்கிறதுனால தண்ணி வந்து மழைக்கு தகுந்தபடி 1 மணி நேரம் 2 மணி நேரம்னாலும் நின்று இது வழியாக வழிபடுற எல்லா இடமும் சரி பண்ணுறக்குள்ளே பணி நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறாங்க. எவ்வளோ நாளில் பண்ணி முடியும்னா பணி துவங்க கொடுத்தா இல்லை, ஏற்கனவே அது வந்து ரெகுலராகவே க்ளீன் பண்ணுவோம். இருந்தாலும் அந்த இது போக முள்ளக்காட்டில் ஒரு வழித்தடம் இருக்குது, கோரம்பலம் சர்ப்ளஸ் போகிறது. கோரம்பலத்தில் வந்து 12 கிலோமீட்டர் அப்படி நம்ம டவுனை ஒட்டியே தான் ட்ராவல் ஆகுது. லாஸ்ட் டைமில் உங்களுக்கு கோரம்பலம் 10 நாள் திறந்துருந்தாலும் உடையாமல் பாதுகாத்தது அதான் முதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைனால அந்த 12 கிலோமீட்டர் 300 மீட்டர் அகலம் நம்ம க்ளீன் பண்ணி விட்டோம். இந்த பணியெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இது வந்து இப்போ நம்ம ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட் முதல் வாரம் ஆயிருக்கு. நம்ம ஏரியாவில் எப்போவுமே மழை வர்றது வந்து உங்களுக்கு தசரா முடிஞ்ச பிறகு தான் வரும், செப்டம்பர் 15 ஆகும். இருந்தாலும் 1 மாத காலத்துக்குள்ள இது எல்லாமே கிளியராக இருக்கும். வழித்தடம் இருக்குது, இருந்தாலும் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் அளவு கூட வந்தாலும் போடுறதுக்குள்ளே க்ளீனிங் நடந்துகிட்ருக்குங்க.